தையல் இயந்திரம். அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் எலியாஸ் ஹோவ் 1846ஆம் ஆண்டு செப்டம்பர் 10ஆம் தேதி தனது தையல் இயந்திரத்திற்கான காப்புரிமையை பெற்றார். பண்டை காலத்தில் தையல் தொழில் பெரும்பாலும் கைகளாலேயே செய்யப்பட்டது. இது மிகவும் நேரத்தை எடுத்துக்கொள்ளும் உழைப்பு மிகுந்த பணியாக இருந்தது. இந்த கடினமான உழைப்பை குறைத்து உற்பத்தியை அதிகரிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்கும் நோக்கத்துடன் எலியாஸ் ஹோவ் என்ற கண்டுபிடிப்பாளர் ஒரு தையல் இயந்திரத்தை வடிவமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். கடும் முயற்சிக்கு பின் அவர் ஓர் இயந்திரத்தை உருவாக்கினார். ஹோவ் உருவாக்கிய இயந்திரத்தில் நூல் இருபுறங்களில் இருந்தும் வருமாறு வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஒரு நூல் மேல்புறமுள்ள ஊசியின் வழியாகவும் மற்றொரு நூல் கீழே உள்ள ஷட்டில் வழியாகவும் வந்தது. தையல் ஊசி இரண்டு நூல்களையும் இணைத்து ஓர் உறுதியான தையலை உருவாக்கியது. இந்த இயந்திரம் ஒரு வளைந்த ஊசியை கொண்டு நூலை துணியில் செலுத்தி கீழே உள்ள நூலுடன் இணைந்து ஒரு வட்ட இயக்கத்தில் தையலை உருவாக்கியது. இது லாக் ஸ்டிச் மெத்தட், அதாவது பூட்டு தையல் முறை எனப்பட்டது. இதன் மூலம் ஒரு வலுவான தொடர் தையல் செய்ய முடிந்தது. இந்த இயந்திரம் துணியை தானாகவே நகர்த்தும் ஓர் அமைப்பை கொண்டிருந்தது. இதனால் துணியை கைமுறையாக நகர்த்தும் சிரமமும் குறைந்தது. ஹோவின் இந்த தையல் இயந்திரம் ஆடை உற்பத்தி துறையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த இயந்திரம் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டதால் ஆடை உற்பத்தி வேகம் பல மடங்கு அதிகரித்தது. இது ஜவுளி தொழிற்சாலைகளில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இந்த இயந்திரம் வீட்டு உபயோகத்திற்கும் கிடைக்க பெற்றதால் சாதாரண குடும்பத்தினர் தங்கள் சொந்த ஆடைகளை தாங்களே தைத்துக் கொள்ள முடிந்தது. இது நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்தியது. ஹோவின் தையல் இயந்திரம் தையல் தொழிலை ஒரு முக்கிய துறையாக மாற்றியது. இத்தொழிலில் ஈடுபட்டிருந்த பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெருகின. இதையடுத்து ஹோவ் தனது இயந்திரத்திற்கு காப்புரிமை கோரி விண்ணப்பித்தார். பல சட்ட போராட்டங்களுக்கு பிறகு 1846ஆம் ஆண்டு செப்டம்பர் 10ஆம் தேதி அவருக்கு காப்புரிமை கிடைத்தது. இன்றைய தையல் துறையின் அபார வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டதாக அவரது கண்டுபிடிப்பு வரலாற்றில் பதிவானது.